ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பே இல்லாமல் ஓரியோ வச்சு கேக் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோங்க. எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணோம்னா அது நம்மளுக்கு 4 பிஸ்கட் இருக்குது பாருங்கள். அடுப்பே இல்லாமல் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறோம் ஓரியோ கேக். அடுத்த பிஸ்கட்டையும் ஓப்பன் பண்ணினா 4 பிஸ்கட் இன்றைக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து பிஸ்கட் தனியாகவும் சாக்லேட் தனியாகவும் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கத்தி யூஸ் பண்ணி சாக்லேட் தனியாகவும் பிஸ்கட் தனியாகவும் எடுத்துக்கலாம். பிஸ்கட் தனியாகவும் சாக்லேட் தனியாகவும் தனித்தனி பவுலில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம காய்ச்சின பாலை ஒயிட் க்ரீமில் கொஞ்சம் போட்டுட்டு சுகர் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளாக் கலர் பிஸ்கட் எடுத்து அதுலேயும் மில்கை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ப்ரெட்டை எடுத்து ப்ரெட்டுக்கு சைடில் இருக்கிற பீசஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ ஒயிட் சாக்லேட் அது மேலே டிப் பண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து பிளாக் சாக்லேட்டையும் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் நான் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க ஒவ்வொரு ப்ரெட்டாக எடுத்து பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தான் பண்ணணும். அடுத்து நம்ம எல்லா ப்ரெட்டையும் பண்ணியாச்சு. அடுத்து சைட்லலாம் நம்ம ஃபுல்லாக இது பண்ணி விட்டுக்கலாம். அழகாக சேஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் ரெடி. இப்போ கொஞ்சம் டிசைனுக்காக முந்திரி எடுத்துருக்கோம். முந்திரி எடுத்து காய் சீவிர கட்டையை வச்சு அதை கொஞ்சம் சீவிக்கலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா சீவியாச்சு. இப்போ 2 பிஸ்கட் எடுத்து அது மேலே வச்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி.